மகாபாரதத்தில் நமக்கு தெரியாத நிறைய அற்புதமான கதாபாத்திரங்களும் வீரர்களும் உண்டு. அப்படி ஒரு சிறந்த வீரனுடைய கதை தான் இது. பார்பரிக்கா பீமனுடைய பேரனும் கடோர்கஜனுடைய மகனுமான இந்த பார்பரிக்கா தன்னுடைய குழந்தை பருவத்திலேருந்தே ரொம்ப தைரியமான போர் வீரனா எல்லா வித போர்க்கலைகளை கற்றுக்கிட்டு வளர்ந்தான். மகாபாரத போர் தொடங்குறதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இந்த போரை முடிக்க உங்களுக்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும்ன்ற கேள்வியை கேட்டார். பீஷ்மர், துரோணாச்சாரியார், அர்ஜுனன், கர்ணன்னு எல்லாரும் சராசரியா 15 முதல் 20 நாட்கள் ஆகும்னு பதில் சொன்னாங்க. அதே கேள்வியை பார்பரிக்காவை கேட்டப்போ தான் 1 நிமிஷத்துல போரை முடிச்சிடுவேன்னு சொன்னான். அவன் பதிலை கேட்ட எல்லாரும் அது எப்படி சாத்தியமாகும்னு ஆச்சரியப்பட்டாங்க. கிருஷ்ணருக்கும் அதே வியப்பு. அது எப்படி முடியும்னு அவன் கிட்ட கேட்டப்போ ஒரு போர் வீரனா இருக்கிறத தவிர சிவபெருமானுடைய தீவிர பக்தனான தனக்கு கடுமையான தவம் இருந்ததுடைய பலனா 3 மந்திர அம்புகள் சிவபெருமான் கிட்ட இருந்து வரமா கிடைக்கப்பட்டுச்சுன்ற ரகசியத்தை சொன்னான். முதல் அம்பு தான் அழிக்க நினைக்கிற அத்தனை எதிரிகளையும் குறி வைக்கும்னும், 3வது அம்பை பயன்படுத்தும் போது குறி வச்ச எல்லாத்தையும் அதை அழிச்சிட்டு மறுபடியும் அம்பு கூட்டுக்குள்ள வந்துடும்னும், அதே அம்பை தனியா பயன்படுத்தினா குறிப்பிடாத எல்லாத்தையும் மொத்தமா ஒரே அம்புல அழிச்சிடும்னும், தான் காப்பாற்ற நினைக்கிற எல்லா பொருட்களையும் மக்களையும் பாதுகாக்க 2ஆம் அம்பு பயன்படும்னும் பார்பரிக்கா விளக்கமாக சொன்னான். பார்பரிக்காவுடைய இந்த சக்தியை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அங்கதான் தன்னுடைய தந்திரத்தை காட்ட முடிவு பண்ணார். வெறும் 3 அம்புகளை வச்சு எப்படி போர் புரிய முடியும்? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு கிண்டல் செஞ்சவர் அவனுடைய சக்தியை வெளிப்படுத்த தனக்கு செயல்முறை விளக்கம் வேணும்னு கேட்டார். சரின்னு பார்பரிக்காவும் கிருஷ்ணரை அழைச்சிக்கிட்டு காட்டுக்கு போய் அங்கிருந்த ஒரு மரத்தில் இருந்த இலைகளை எடுக்கலாம்னு முடிவு பண்ணான். பார்பரிக்கா கண்களை மூடி வேணுனப்போ மரத்தில் இருந்த ஒரு இலையை எடுத்த கிருஷ்ணர் அதை தன் பாதத்துக்கு அடியில் மறைச்சு வச்சுக்கிட்டார். இலைகளை குறி வைக்க முதல் அம்ப பார்பரிக்கா எழுதினப்போ அந்த மரத்துடைய கடைசி இலையை குறி வைக்க அது இருந்த இடமான கிருஷ்ணனுடைய பாதத்தை நோக்கி அம்பு வந்துச்சு. அதை பார்த்து வியந்த கிருஷ்ணர் தன் பாதத்தை தூக்க அந்த இலை மேலையும் குறி வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 3ஆம் அம்பை எழுதினதும் எல்லா இலைகளும் உதிர்ந்து ஒரே இடத்துல போடப்பட்டுச்சு. அவனுடைய இந்த வரத்துக்கு 2 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்துச்சு. ஒன்று, தன்னுடைய சொந்த பகைக்காக இந்த அம்புகளை பயன்படுத்தக்கூடாதுன்னும், இன்னொன்று, போர்க்களத்தில் பலவீனமான பக்கத்தில் இருந்து சண்டை போடும்போது தான் இந்த அம்புகளை பயன்படுத்தணும். எந்த அணி தோக்குற நிலையில் இருக்கோ அந்த அணியோடு தான் சேர்ந்து போர் புரியணுன்றது தான் அந்த நிபந்தனைகள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் அவன் யாருக்கு ஆதரவா நிற்பான்னு கேட்டாரு. அதுக்கு கண்டிப்பா பாண்டவர்கள் அணிலிருந்து தான் போரிட போவதா தெரிவிச்சான். காரணம், பனைமலத்துல அவங்க தான் கௌரவர்களை விட பலவீனமானவங்கன்னு சொன்னான். உடனே கிருஷ்ணர், நீ பாண்டவர்கள் கூட சேர்ந்துக்கிட்டா தானாவே அவங்க அணி வலுவடையும். அவங்க கொஞ்ச நேரத்திலயும் வெற்றி அடைகிற நிலைக்கு வருவாங்க. கௌரவர்கள் தோக்குற நிலைக்கு போவாங்க. உன்னுடைய யுத்த நியதிப்படி தோக்குற பக்கம் நின்று நீ யுத்தம் செய்யணும். அப்படி நீ கௌரவர்கள் பக்கம் போனா அவங்க வெற்றி அடைகிற நிலைக்கு போவாங்க, பாண்டவர்கள் தோக்குற நிலையில இருப்பாங்க. இப்படி நீ மாறி மாறி 2 அணிக்கும் போரிட்டுட்டே இருந்தா இறுதியில் நீ மட்டும்தான் இருப்ப. 2 அணியிலும் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. போர் வெற்றி தோல்வி இல்லாம முடிஞ்சிரும்னு சொன்னாரு. அதை கேட்டு குழப்பத்துல இருந்த பார்பரிக்கா கிட்ட கிருஷ்ணர் ஒரு உதவி கேட்டார். அவனும் அதை செய்ய காத்திருக்கிறதா தலை வணங்கினான். இந்த போருடைய முடிவை பாதிக்கிற சக்தி உள்ள ஒருத்தன் இருக்கான், அவன் தலை எனக்கு வேணும்னு கிருஷ்ணர் சொல்ல, யார் அவன்னு சொல்லுங்க, எப்பயே அவன் தலையை கொண்டு வரேன்னு பார்பரிக்கா கேட்டான். நீதான் அதுன்னு அவர் சொன்ன கணம் எந்த சலனமும் இல்லாம தன் தலையை காணிக்கையா கொடுக்க ஒத்துக்கிட்டான் பார்பரிக்கா. அவன் பக்தியை மெச்சின கிருஷ்ணர் அவனுக்கு ஒரு வரம் கொடுக்கறதா சொல்லி என்ன வேணும்னு கேட்க, அவனும் தான் இறந்தாலும் போற தன் கண்ணால பார்க்கணும்னு வரமா கேட்டான். கிருஷ்ணரும் அந்த வரத்தை கொடுக்க தன் தலையை துண்டிச்சுக்கிட்டான் பார்பரிக்கா. அவன் ஆசைப்படியே அவன் தலையை மலை உச்சிக்கு கொண்டு போய் வச்சார் பீமன். அதனால மகாபாரத போர் முழுசையும் கிருஷ்ணருடைய அருளால பார்பரிக்கா அந்த மலை மேல இருந்து பார்த்தான். யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் போருடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு வாதிட்டாங்க. ஆனாலுக்கு தன்னாலதான வாதம் செய்ய இந்த முழு போரையும் பார்த்தவங்க தான் இதை தீர்மானிக்க சரியான ஆளா இருப்பாங்கன்னு கிருஷ்ணர் சொன்னாரு. உடனே எல்லாரும் மலை மேல போய் பார்பரிக்கா கிட்ட இந்த வெற்றிக்கான உண்மையான காரணமா நீ யார நினைக்கிறன்னு கேட்டாங்க. அதுக்கு பார்பரிக்கா கிருஷ்ணனுடைய சாதுரியமும்
ஆலோசனையும் தான் இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம்னு பதில் சொன்னான். ஏன்னா கிருஷ்ணர் விளையாடினதை அவனால் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சது. அதர்மத்தை அழிச்சது ஸ்ரீ கிருஷ்ணனும் அதுக்கு ஒரு கருவியா மட்டும்தான் நம்ம இருந்திருக்கிறோம்ன்றதை உணர்ந்த பாண்டவர்கள் கிருஷ்ணர் கிட்ட ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்டாங்க. எவ்வளவோ வழிகள் இருந்திருக்கும், ஆனா எதுக்கு பார்பரிக்காவுடைய தலையை கேட்டீங்கன்ற சந்தேகத்தை முன் வச்சாங்க. அப்போதான் கிருஷ்ணர் விளக்குனாரு. தன்னுடைய முந்தைய பிறவியில பார்பரிக்கா ஒரு யக்ஷனா இருந்து பூமியில எல்லை மீறின தீமைகளை செஞ்சுட்டு வந்ததாகவும் தேவர்கள்லாம் தன்னை நாடி வந்து உதவி கேட்க சீக்கிரமே மனிதனா பூமியில அவதாரம் எடுத்து எல்லா தீய சக்திகளையும் அழிக்கிறதா தெரிவிச்சிருந்தார். அப்போ அந்த யக்ஷன் பூமியில இருக்கிற எல்லா தீய சக்திகளையும் அழிக்க தான் ஒருத்தனை போதும்னு அகந்தையில சொல்ல, அந்த அகந்தையை பார்த்த பிரம்மதேவர் அவனுக்கு ஒரு சாபம் தந்துடுறாரு. அப்படி ஒரு காலம் வரப்போ முதல்ல விஷ்ணு பகவான் அழிக்க போறதே அந்த யக்ஷனை தான். அந்த சாபத்தை நினைவித்த எல்லா தீய சக்தியையும் அழிக்கிறதுக்கு முன்னாடி தானமா பார்பரிக்காவுடைய தலையை கேட்டதாகவும் கிருஷ்ணர் சொல்லி முடிச்சார். குருஷேத்திர போர்ல நீ போரிடலனாலும் எதிர்காலத்துல தர்மத்துக்காக போராடும் பக்தர்களால நீ வணங்கப்படுவேன்னு சொல்லி கிருஷ்ணரால ஆசீர்வாதம் பண்ணப்பட்ட பார்பரிக்கா மகாபாரதத்துல பாண்டவர்களுடைய வெற்றிக்காக தன் உயிர் தியாகம் செஞ்ச மறக்கப்பட்ட ஒரு மாவீரனா கருதப்படுறான்.